எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஆபாசமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. பிசாசு 2ல் என் குழந்தை ஆண்ட்ரியா அவர்கிட்ட கதை சொன்னேன். அதில் ஒரு தாய்க்குள்ள பேய். அப்போ சொன்ன அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறா, அதுக்கு வந்து நிறையா நிர்வாண காட்சிகள் தேவைம்மா, நடிக்க முடியுமான்னு கேட்டேன். அவன் அந்த கதையை கேட்டு சொன்னான், நடிக்கிறேன் ஐயான்னா. நான் என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ ஷூட்டு ஒரு பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஷூட்டு ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஈஸ்வரி அனுப்புகிறேன், நானும் உள்ளே இருக்கேன். அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்ட்ரஸ், அவள் மிகச்சிறந்த ஆளுமை. அவள் என்ன பண்ணா, என் நம்பிக்கையில், என் கதை மேலே இந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமில் போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது. நான் அவள் வீட்டு வெளியே போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அவள் ஃபோன் பண்ணி எங்கே சார் இருக்கீங்க கேட்டான். நான் சொன்னேன், அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம், நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்பர்டர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா? ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா, போஸ்டரில் காட்டினேன்னா, அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா, விரசமதமாக பார்ப்பாங்க. அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க. அந்த காட்சி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தா இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். 2 வருடம் அந்த படம் வந்து கேனில் இருக்குது. அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றிமாறன் உட்காந்துருக்கான். அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால், இந்த இரவு முழுதும் என்னால் பேச முடியாது, நான் காலையில் பண்ணுறேன் மெஸ்கின் அப்படின்னு சொன்னான். அந்த குழந்தைக்கு, அந்த ஆண்ட்ரியா, ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவளுக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கும். அந்த படம் ஓடாமல் இருக்குது. நான் சினிமாவை நேசிப்பவன் இல்லையா, சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் நேசித்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு அதை தவிர வேறு வேலையே கிடையாது. நான் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணேன். அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விடலை, உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு மறுநாள் நைட்டு ரிலீஸ் ஆச்சு. 10 நாளுக்கு அப்புறம் அதை டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க. அப்போ எனக்கு நெருக்கமான மனிதன், ஒரு பெரிய இயக்குனர் என்னை கூப்பிட்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரட்டான்னு கூப்பிட்டு போனார். ஒரு பெரிய ரூமுக்குள்ளே போனான் ஐயா. அவன் நண்பன், அவன் 20 பேர் இருந்தாங்க அந்த ரூமுக்குள்ள. 75 லட்சம் ரூபாய்க்கு நீ டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன், இந்த படம் நல்ல படம், ஒரு 2 ரூபா கொடுங்க. ஏன்னு கொடுக்க மாட்டேன் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, 20 தடியர்களை உள்ளே வைத்து என்னை மிரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க. 75 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அந்த திரைப்படம் அந்த சேனலில் இது வரைக்கும் 80 வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த செக் எடுத்தாந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டுட்டு சொன்னேன், ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்துகிட்டு வந்தேன், அவ்வளோ வறுமையான குடும்பத்தில் வந்தேன், நான் கஷ்டப்பட்டு திரும்பி வருவேன் என்ன, நான் கஷ்டப்பட்டு இந்த மேடையில் நடிக்கிறேன் எண்ணம். அதில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த எனக்கு துரோகம் செஞ்சான் அந்த மனுஷன், அவன் ஒரு பெரிய டைரக்டர் இருக்கான். ஒவ்வொரு தருணமும் நான் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். எப்படி ஒரு சக மனிதனை பார்த்து என்னால் மோசமாக பேச முடியும்? பேசுறதுக்கு ரீசனா, பேச வேண்டிய கட்டாயம் ஐயா. ஒரு விழாவில் வந்து அந்த விழாவை நான் கூடி விற்கிறோம். எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடா நிற்கிறேன்னு சொன்னேன்? அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் இப்போ பேசுறதுக்கு அந்த அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை ஈர்க்கிறது. எனக்கு அவ்வளோ புத்தகம், 40 வருஷம் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. 40 வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்கு. அவ்வளவு மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்கு. அவ்வளவு கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்கு. மன்னிப்பு கேட்டதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டேங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.